அரசு பணியாளர்களை பாதுகாக்காத அரசு. அப்ப என்ன செய்யணும்? அரசு பணியாளர்கள் பாதுகாப்பான அரசை உருவாக்க நிறுவ பாடுபடும். இதான் இந்த வழி இருக்கிறது. இதுல 20 அம்ச கோரிக்கை இருக்குது. தலைவர் பெருமகன் ஐயா பாலசுப்ரமணியம் எடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, தம்பி பாலும் சொல்லிட்டாங்க. இதுல எல்லா போராட்டத்திலையும் நாங்க பங்கேற்றிருக்கோம். நானும் சரி, தம்பி பங்கேற்றிருப்பாரு, இல்ல எங்க ஐயா பங்கேற்றிருப்பாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா போராட்டத்திலையும் நாங்க பங்கேற்றிருக்கோம். இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. இன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கிற கட்சி இவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. அப்ப இந்த போராட்டம் நேற்று இன்று உருவானது இல்லை, பன்னெடுங்காலமா இருக்கு. இதே இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்திற்கு, சம வேலை சம ஊதியம் அதற்கான போராட்டத்திற்கு, பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு, எல்லாவற்றுக்கும் நடந்த போராட்டத்தில் அவரும் பங்கேற்றிருக்கிறார், நானும் பங்கேற்றிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்றிருக்கிறேன். அப்படி என்றால் வெற்றி வாக்குறுதிகளை கொடுத்து அதிகாரத்துக்கு வருவதையே அவர்கள் நோக்கமாக வைத்திருக்கிறார்களே ஒழிய மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை எங்களுக்கு நினைவாக பரிசாக கொடுத்தார்கள். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று கற்பித்தது. எவ்வளவு அனுபவபூர்வமான படிப்பறிவு இல்லை, அது பட்டறிவு என்பதை அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். போர்க்குணமிற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். போராட்டமே வாழ்வின் இனித்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கருத்து. இங்க அரசை வழிநடத்தக்கூடிய எல்லாம் வீதியில் வந்து போறான்னா அரசு என்ன லட்சணத்துல நடக்கும் என்பதை நீங்க தான் சொல்லணும். அறிவார்ந்த பெருமக்களே, உங்களிடத்துல ஒண்ணு சொல்றேன், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அப்படின்னா அந்த வகுப்பறை யாரு? ஆசிரியர் பெருமக்கள். என்னைய பெற்ற தாய் 10 மாதம் தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறார். என்னை பெற்றவர்கள் உலகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். இதுதான் உலகம், இது சித்தப்பா, இது பெரியப்பா, இது உன் அப்பன், இது தாத்தன், இது மாமன், இது அண்ணன், இது தம்பி என்று இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்துகிறார்கள். இவன் சீமான் என்று, இவன் சாக்ரட்டிஸ், இவன் பிளாட்டோ, இவன் அரிஸ்டாட்டில், இவன் ஏங்கல்ஸ், இவன் இங்கர்சால் என்று உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்துவது ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களின் நிலையே வீதியில் இருந்தால் நாடு எந்த நிலையில் இருக்கிறது? ஆசிரியர்களே தெருவிற்கு வந்தால் அந்த தேசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள். நானோ என் தம்பி பாலோ திருப்ப சொல்றோம், ஓட்டுக்காக நிற்பவன் இதை பேச மாட்டான், நாட்டுக்காக நிற்பவன் தான் இதை பேசுவான். நான் திரும்ப சொல்றேன், போட்டா போடு, போடலைன்னா போ, எனக்கு அதை பத்தி. ஆனால் எங்கள் பிறவி கடமை என்று ஒன்று இருக்கு, அதை செய்யணும். நீங்க ஒரு அடிப்படை தான் என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, எந்த தேசத்தில் மருத்துவன் போற்றப்படுகிறானோ அந்த தேசம் நோயுற்ற சமூகம் என்று பொருள். மருத்துவருக்கு எந்த நாட்டில் மதிப்பதிகமோ அது நோயுற்ற நாடு.
எங்கே வழக்கறிஞர், நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ, நீதிபதிகள் தெய்வம் போல போற்றப்படுகிறாரோ, அது குற்ற சமூகம், குற்றம் மிகுந்த நாடு. எந்த நாட்டிலே வேளாண் குடிமகனும் நெசவாளனும் ஆசிரியர் பெருமக்களும் போற்றப்படுகிறார்களோ, அந்த நாடு பசியற்ற நாடு, நாகரிகமான நாடு, அறிவார்ந்த நாடு என்றார். வேளாண் குடிமகன் வீதியில் நிற்கிறான், நெசவாளன் வீதியில நிற்கிறான், ஆசிரியர் பெருமக்களும் வீதியில நின்னா அந்த நாடு எங்க போகுதுன்னு இருக்கு. உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடுகள் 5 நாடுகள் இருக்கிறது. ஒன்று தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து. இந்த பின்லாந்திலே யாருக்கும் மரியாதை கிடையாது, ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். ஆசிரியர்கள் தான் பெரிய அளவில் தெய்வம் போல போற்றப்படுகிறார்கள். அதற்கு காரணம், நான் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், நான் மருத்துவர், நீ எவனாவது, இவனை எல்லாம் உருவாக்கியவன் ஆசிரியர். அதனால் அவனுக்கு மதிப்பதிகம். ஆசிரியர்களே உரிமைக்கு வீதிக்கு வந்துட்டா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த நாடு நாடு இல்ல, சுடுகாடு என்று நாம் விளங்கிக் கொள்ளணும். பழைய ஓய்வூதியத்தை உறுதி செய்யுங்கள். பல ஆண்டுகளா போராடுறாங்க. ஐயாவுக்கு தெரியும். நேற்று இன்னைக்கு வைக்கிற கோரிக்கை இல்ல, விருத்தாச்சலத்துல நம்ம வச்சு போராட என்னம்மா இன்னைக்கு வைக்கல, அது ரொம்ப நாளா நடக்குது. ஆனா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் வந்தால் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும், இவர்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் வந்து நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும், ஆட்சிக்கு வந்து நம்மளை வீதியில தூக்கி போடுவதும் வழக்கமாக இருக்குது. இப்ப நாம என்ன செய்யணும்? வெற்றி வாக்குறுதி கொடுத்தோம் தூக்கி ஒரு தடவை வீதியில போட்டா எல்லாம் சரியாயிரு. நமக்கு ஒரு நோய் இருக்கு. நாம ஒரு ஓட்டு போடுறதுனாலயா மாற்றம் வந்துற போது, நாம பேசியா எல்லாம் மாறிற போகுது. இது ஒரு கொடுமைங்க. பேச வேண்டும், ஒவ்வொருவனும் பேச வேண்டும். பேசுவது என்பது இருப்பையும் எதிர்ப்பையும் காட்டுவதற்கான ஒரு போராட்டம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். நாம் பேசியா விடிய போகுது, நாம் பேசியா நடந்துற போது. தனிமரம் தோப்பாகாது, சரிதான். ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது, அதுவும் சரிதான். மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், என்னடா 100 படிக்கட்டு இருக்கு, இப்படி பார்க்கும்போது அண்ணாந்து பார்க்கும்போது 100 படிக்கட்டு எப்படி ஏறுகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், லூதர் கிங் அவனை பார்த்து, ஏய் நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வை. ஒவ்வொரு படியா ஏற 100 படியும் காலு கீழே இருக்கும்ன்றான். அதுதான் கோட்பாடு. இப்படி பார்த்தா 5 படிக்கட்டு தான், அப்படின்னா 5 படிக்கட்டு ஏறிடலாம். அங்க நின்று பார்த்தா 5 படிக்கட்டு தான், இப்படி பார்த்தா 100 படிக்கட்டு. நீங்க மாறாதுன்னு நினைக்கிறீங்க. திமுக விட்டா வேற என்ன இருக்குது? வழி இருக்குதா? அதிமுக விட்டா வழி இருக்குதா? இது மாதிரி ஒரு கொடுமை. கற்றவர்கள் தான் இங்கே மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். கற்றவர்கள் விலகிக் கொள்வதால் கயவர்கள் அதை நிறைத்து நாடு நாசமாய் கொண்டது. என் தம்பி பாலு சொன்ன மாதிரி அரசு பணியாளர்கள் தான் இந்த கேடுகட்ட கேவலங்கட்ட அதிகாரத்தை நிறுவியவர்கள். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? இந்த உரிமையை வாய்த்து போராடுவதற்கு நீங்கள் தகுதி வைத்திருக்கிறீர்களா? யாராவது ஏன் தகுதியான அரசை தேர்வு செய்யாததால் நீங்கள் தகுதியை இழந்திருக்கிறீர்கள். ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சியாளன் செய்கிற தவறுக்கு ஆட்சியாளன் அல்ல பொறுப்பு. அந்த தவறான ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பேற்கணுங்கிறான். நீங்கள் தான்.